ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு சேர்க்க சரியில்லை. குடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லா தான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பழைய வீடியோ எல்லாம் பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் லைட்டிங் செட்டப், கொஞ்சம் பேக்ரவுண்ட்லாம் போட்டு கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. பேக்ரவுண்ட்ல இருக்க எல்லா மோட்டிவேஷன் கோட்ஸும் கொஞ்சம் நமக்கு மோட்டிவேஷன் ஆகுற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில தான் மோட்டிவேஷன் இல்லை, பேக்ரவுண்ட்லயாவது இருக்கட்டுமே, அதனாலதான் வச்சோம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இனி நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பரிதாபங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேர் வைப்பாங்க. நான் வந்து ரொம்ப ரேர், எப்பயாவது தான் வைப்பேன். நான் போடுற ரீல்ஸு, அது நான் டைரக்ட் பண்ற ஷார்ட் ஃபிலிமோட லிங்க்ஸ் அந்த மாதிரி தான் வைப்பேன். எப்பயுமே ஓயாம டெய்லிலாம் வைக்க மாட்டேன். பட் என்ன மாதிரி இல்லாம நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காகவே பிறந்த மாதிரி இருப்பாங்க. நீங்களா யாருடா? How do I tell you? அவங்க வந்து எந்தெந்த மாதிரி இருப்பாங்க, எந்தெந்த டைப் ஆஃப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, நம்மளோட எல்லா கான்டாக்ட்லயும் நான் சொல்ற எல்லா மெத்தட்லயும் இருக்கிறவங்க இருப்பாங்க. நீங்களே வந்து இந்த வீடியோ கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன். ஓகே, ஏய் உன்னை தெரியும்டா. எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா, உண்மையாவே அதுல ஆசையா இருக்கவங்க இருப்பாங்க உண்மையாவே. இன்னொன்று என்னன்னா, இருக்கிறது பண்றது எல்லாமே பித்தலாட்டத்தனம், ஆனா வைக்கிறது ஃபுல்லா சாமி ஸ்டேட்டஸ். கரெக்ட். இப்போ என்னன்னா, இந்த சாமி ஸ்டேட்டஸ் தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கடவுள் ஸ்டேட்டஸ். சேர்ந்து நடக்க போறோம், இருட்டில் நடக்க விட்டுறாதீங்க சார். என்ன நம்புங்க சார். எனி டைம் பண்றதெல்லாம் அயோக்கியத்தினம். ஆனா காலையில எந்திரிச்சோன்னே அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு ஆரம்பிச்சு சிவனையே போற்றி அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. அதுலயும் முக்கியமா என்னன்னா, இந்த சிவன் முருகன், இந்து கிறிஸ்டின்னா ஓகே, ஏசு அல்லா அதெல்லாம் ஓகே. பட் ஹிந்துலே வந்து மேக்சிமம் ரெண்டு தான், முருகன் சிவன். இவங்க ரெண்டு பேர் தான் மாத்தி வைப்பாங்க. எனி டைம் காலையில எந்திரிச்சோடனே முருகன் தான், இல்லைன்னா சிவன் தான். இது ரெண்டு தான். இந்த தட்சிணாமூர்த்தி, இந்த ஓம் சக்தி, ஐயப்ப வந்து இந்த ஐயப்ப சீசன்ல மட்டும்தான், பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு சீசன்ல மட்டும்தான். மத்தபடி எப்பவும் ஐயப்பன்லாம் வராது. ஏன் அந்த முருகன் சிவன் மேல இவ்வளவு பக்தி? இவ்வளவு அதிகாரமா கேட்கிறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ, பொதுவா சொல்லுவான். இருந்தா நல்லா இருக்கும். ஆனா என்ன, ஓயாம ஸ்டேட்டஸ், எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேட்டஸ். அவங்க எவ்வளவு பெரிய போர்ஜரிக்காரங்க, பித்தலாட்டக்காரங்க, ஏமாத்துக்காரங்க எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா வைக்கிறது பாருங்க, சாமி ஸ்டேட்டஸ் தான். முருகா, முத்து குமரா, கண்டா கடம்பா கதிரேலா வடிவேலா, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. பாட்டே போடுற. எந்த வேலை வந்தாலும் கந்த வேலி முன்னாலே சரணம் 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 சரணம். அதுக்கு அடுத்து முக்கியமா வந்து இந்த டிப்ரெஷன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. வாழ்க்கையில இவங்களுக்கு தான் கஷ்டம் இருக்க மாதிரி, நமக்கெல்லாம் கஷ்டமே இல்லை. வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குடா. கஷ்டம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லடா. செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் நமக்கு நடக்கும்டா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எனி டைம் எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, வாழவே பிடிக்கல, என்னடா வாழ்க்கை இது, ஓயாம பையன். என்னமோ அவங்க லைஃப்ல மட்டும்தான் கஷ்டம். ஆமா இருக்கும், உன் லைஃப்லயும் கஷ்டம் இருக்கு, என் லைஃப்லயும் இருக்கு. பாத்தியம்மா, இந்த பையனை பார்த்தா பல நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கிறான். ஸ்டேட்டஸ் வச்சு என்ன ஆக போகுது? 5 பைசா பிரயோஜனம் இருக்கா? எதுவும் கிடையாது. ஆனா வைக்கிறது எல்லாமே சோகம்தான். இப்ப அழுதாவே இல்ல. இதுதான் 2வது கேட்டகரி. 3வது என்னன்னா, முக்கியமான கேட்டகரி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், பர்த்டே விஷஸ். எப்போ என் பையன் குமரன் தான் என்ன முதல்ல வாழ்த்துவான். அவன் வாயால ஒரு வாட்டி ஹாப்பி பர்த்டே கேட்டுட்டு அப்புறமா பாடு. உலகமே இடிஞ்சாலும் சரி பர்த்டே விஷ் பண்ணிடுவான். டெய்லி ஒருத்தருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அகவை தின வாழ்த்துக்கள், மச்சான் ஹாப்பி பர்த்டேடா, செல்லம் ஹாப்பி பர்த்டே. யாருக்காவது ஒருத்தருக்கு பிறந்தநாள் ஸ்டேட்டஸ் வைக்கலன்னா அவனுக்கு தூக்கமே வராது. எனி டைம் அவர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சிவன் மாதிரி, சிவனா பிரம்மன் மாதிரி எல்லாத்தையும் படைச்சுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு தான் அந்த ஞாபகம் இருக்கும், இவங்களை இன்னைக்குதான் படைச்சோம். அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாது, ஆனா இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை பத்தி இப்ப சொல்றீங்க, நீ யாரு, உங்க ஒப்பையா இருந்து எல்லாம் தெரிஞ்சுதான் உட்காந்துருக்கான்.
என்னைக்கு பிறந்தான், எப்போ பிறந்தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எனி டைம் பர்த்டே ஸ்டேட்டஸ் நீங்க வேணா பாருங்க, உங்க கான்டாக்ட்ல எடுத்து பாருங்க. இன்னைக்கு கூட எவனா ஒருத்தன் யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணிருப்பான். என்ன தேடுறாங்க இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன. அப்புறம் முக்கியமா ஒண்ணு, மோட்டிவேஷன். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. நிறைய கஷ்டம் இருக்கும், ஆனா நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வைப்பான். அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தானே நம்ம சோகமா இருந்தாலும் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி வரும். ஆகா ஓகேடா ஒன்றும் இல்லை, லைஃப் முன்னேறலாம். ஆனால் ரியல் லைஃப்ல அவன் முன்னேறவே மாட்டான். அது கடைசி வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருப்பான். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அந்த கேட்டகரியில் நானும் கூட ஒருத்தன். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் முன்னேறுவோம். எனி டைம் எதிர் நீச்சல் அடி என்று ஏற்றி புடி. எதுக்கு வேலையை பாரு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு. இந்த இங்கே எங்கேயே எழுதிருப்பேனே, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இந்த there is no subtitle for hard works. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உழைங்கடா, உழைச்சாலே முன்னேறலாம்டா. வாழ்த்துக்கள். அடுத்து எந்த மாதிரி கேட்டகரி, இந்த காதல் பண்றவங்க இருக்காங்க, அவங்க தொல்லை தாங்க முடியாது. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று என்று அப்படியே இவங்க தான் ஷாஜகான் மும்தாஜுக்கு அப்புறம் அடுத்து இவங்க தான் லவ் பண்றாங்க. அப்படியே காதலை புழிஞ்சு எடுத்துருவாங்க, ரசம் வச்சிருவாங்க காதல்ல. காதல் 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 காதல். நீங்களே பெரிய காதல் குறிப்பாட. ஆமா காதோல் பண்றீங்களே காதோல், திடீர்னு ஒரு நாள் சேல தோல்வி கேட்டா என்னடா பண்ணுவீங்க? அட போங்கண்ணே. காதல் ஏண்டா? பொழைங்க, சம்பாதிங்க, சேர்த்து வைங்க, பெத்தவனுக்கு செலவழிங்க. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. அடுத்து என்ன மாதிரி கேட்டகரி தெரியுமா? வெறியன், ரசிகன், அந்த மாதிரி. தலை தலை தலைன்னா தலை ஸ்டேட்டஸ் மட்டும்தான். விஜய்னா விஜய் ஸ்டேட்டஸ் மட்டும்தான். அது என்ன தலை தளபதி சொல்லணும், ஒண்ணு தலைன்னு வையி இல்ல தளபதினு வையி. எனி டைம் எதுக்காகனா தளபதி விஜய், தலை அஜித். ஓ வேணா இரு, வேணாம் இல்லை, ஸ்டேட்டஸை போட்டு எதுக்கு ஃபுல்லா. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இந்த டைப் இருக்காங்க. அதோட முக்கியமான ஒரு டைப் தமிழ் ராக்கர்ஸ். சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க. அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். புரியல. ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படத்துக்கு முதல் நாள் தியேட்டர்ல உட்காந்து படம் டைட்டில் கார்டுல இருந்து எண்டு கிளைமேக்ஸ் வந்து அந்த கிரெடிட்ஸ் ஓடும் பாருங்க, எண்டு கிரெடிட்ஸ், அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான் படத்துக்கு போயிட்டு. அடுத்தவன் படம் பார்க்கணுமா வேணாமாடா, டைட்டில் இப்படி போட்டதுல இருந்து போட்டோ எடுக்கிறது தான். சக்கு 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 ஒவ்வொரு சீனும் அப்படியே ட்ரெயின் மாதிரி விட்டுருப்பான். தமிழ் ராக்ஸ் பேன் பண்ணா வாட்ஸ்அப்லயே தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி விடுற. வேற என்ன கேட்டகரி இருக்காங்க? இன்னும் நிறைய இருக்காங்க. நான் சொல்றது எல்லாமே உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இப்ப கூட இருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. காசு 60 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் போய் படிச்சு பாரு, தெரியும் போ. வேற இந்த செல்ஃபி பைத்தியங்க. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். இதுல நிறைய கேட்டகரி இருக்கு. வயசானவங்க செல்ஃபி எடுத்து டெய்லி வைப்பாங்க, பாத்துருக்கீங்களா? காலையில அது ஒரு அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? அது சிரிக்க மாட்டாங்க, எக்ஸ்பிரஷன் இருக்காது, ஒரு செல்ஃபி மாதிரி இருக்காது, ஏதோ வேண்டாவரப்பா போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும். இது வந்து இந்த அங்கிள் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம், அங்கிள் ஆன்டி ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம். டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இது இன்னொருத்தர் நம்ம பசங்க எங்க போனாலும் செல்ஃபி, எதுக்கு எடுத்தாலும் செல்ஃபி. பக்கிகளா செல்ஃபின்னா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் எங்க இடத்துக்கு போனாலும் செல்ஃபி. இந்த கேட்டகரி கண்டிப்பா இருப்பாங்க.
அதுலயே அந்த செல்ஃபிலே எப்படி சொல்லு இந்த போட்டோ ஃப்ரேம் மாதிரி கட்டமா போட்டு போடுவாங்க பாருங்க. ஒரு 10 போட்டோ எடுத்து 10 கட்டத்துலயும் நிரப்பி வைப்பாங்க இருப்பாங்க பாருங்களேன், செக் பண்ணி பாருங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அடுத்த கேட்டகரி என்ன? அப்டேட்டட் ஸ்டேட்டஸ். எங்க போனாலும் சரி, எந்திரிச்சா குட் மார்னிங், படுத்தா குட் நைட்டு, ஆஃப்டர்நூன் ஐ எம் கோயிங் டு ஆஃபீஸ், ஐ எம் கோயிங் டு லஞ்சு. அவன் என்ன பண்றானோ அதை அப்படியே ஸ்டேட்டஸ் வைப்பான் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா. ஐ எம் கோயிங் டு டிராவல் சென்னை டு மும்பை, மும்பை டு ஃபாரின் டு மதுரை. குடும்பத்தோட கோவா போறேன், திரும்பி வர்றதுக்கு 3 நாள் ஆகும், ஐ மிஸ்ஸிங் மை ஹோம்னு போட்டாரு மேடம். நீ போ, யாருக்கா சொல்லணும்னா கால் பண்ணி சொல்லிட்டு போ. 3 நாளுக்கு அப்புறம் பேக் டு சென்னைன்னு போட்டார். எதுக்கு? எல்லாத்தையும் இன்ச்சு பை இன்ச்சு, அதுதான் அப்டேட்டஸ். இப்போ கூட அவங்க வாட்ஸ்அப்ல செக் பண்ணி பாருங்க, ஒருத்தன் ஏதாவது எங்கேயாவது போறேன், ஏதாவது பண்றேன், அப்டேட் ஆந்திவே ஓம்னு சொன்னார். சிம்பிள்ங்க. எதுக்குடா ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க? யாருக்குடா ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க? நீங்க வச்சு அதை 4 பேர் பார்த்து என்ன ஆக போகுது? உழைச்சுக்கோ பொழைச்சுக்கோ, அவ்வளவுதான். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? இதை விட இன்னும் நிறைய டைப் இருக்காங்க. அதுல முக்கியமான டைப் என்ன தெரியுமா? பணம். பணத்தை வெறுத்து ஒருத்தன் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான், பணத்தை சம்பாதிக்கணும்னு ஒருத்தன் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான். மேக்சிமம் பணத்தை வெறுத்து இல்ல பணம் தாண்டா எல்லாம் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. நீ பணம் சம்பாதிச்சா அந்த சமூகம் உன்னை மதிக்கும், நீ பணம் சம்பாதிக்கலன்னா அந்த சமூகம் உன்னை மதிக்காது. சிம்பிள். ஆழா போன உலகத்துல காசு பணம் பெருசே. காசு இல்லைன்னா நாய் தீட்டு. எவனா ஒருத்தன், நீ இப்ப செக் பண்ணி பாருங்க, நான் சொல்றது எல்லாமே ஒருத்தர் இருப்பான். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான். வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும் போது அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இன்னொன்னு துரோகம். முதுகுல குத்திட்டேல, என் சொந்தக்காரங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாரையுமே நம்ப மாட்டான். நம்பாம ஒருத்தன் ஒரு ஸ்டேட்டஸ், இன்னைக்கு எனக்கு யாரு வேணாம், நான் தான், எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல, ஏமாத்திட்டாங்க. ஏமாந்தது ஓன் தப்பு. யாரு தப்பு? அது ஓன் தப்பு. ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாந்துட்டேப்பா. நீ தெளிவா இருந்திருக்கணும், சரியா? நீ கொண்டு போய் வாயை காட்டினா உன் பல்ல புடுங்க தான் செய்வாங்க. மூடிட்டனே, இல்லன்னா வெளியே வந்து வந்திருக்குமே. கரெக்டா? எதுக்கு காட்டுக்குள்ள போவானே பாம்புட்ட கடி வாங்குவானே. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட்டஸ் இப்பொழுதைக்கு கரண்ட்ல ரொம்ப 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 கம்மியான ஆளுங்க தான் வைக்காம இருக்காங்க. இல்லைன்னா எல்லாருமே வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கரெக்டா? நல்லா இருப்படா, போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே மக்களே, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் கான்டாக்ட்ல இருக்காங்க வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். எனக்கு கான்டாக்ட்ல இருக்க மாதிரி தான் உங்க கான்டாக்ட்லயே வச்சிருப்பாங்க. அகைன் சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க போய் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஜஸ்ட் பாருங்க. நான் சொன்ன எந்தெந்த கேட்டகரியில என்னென்ன வச்சிருக்கானோ அவனுக்கு எல்லாம் இந்த வாட்ஸ்அப் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே? ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. பாய். எண்டிங் டு சேர்க்க சரியில்லை.